அந்த பையன் கிட்டத்தட்ட அமைதியா இருக்கான். பெருமளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு தொடர்ந்து கால் பண்றாங்க. இது என்னங்க செய்ய முடியும்? ப்ரொஃபஷனல் கூலிப்படையை போல மிளகாத்தூள தூவி, அருவாள் எடுத்து வெட்டி, அவன கொலை செஞ்சுட்டு 10வது நிமிஷம் போய் பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகிறான்னா, இது அந்த தாய் தந்தையினுடைய வழிகாட்டுதல் இல்லாம எப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. உயிரை எடுக்கிற அளவுக்கு கோரமான முகம், அருவாள் எடுத்து சக மனிதனை வெட்டி சாய்க்கணுங்கிற எண்ணம் எப்படிங்க? இது அப்பட்டமான சாதிய படுகொலை. ஒரு குறிப்பிட்ட சாதி தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய வன்முறை. எங்களை ரெசிஸ்ட் பண்ணி எனக்கெல்லாம் பாருங்க, ஒரு காவல்துறை தாக்கி எனக்கு அந்த பல்லு உடைஞ்சிருச்சு. இது ஒட்டுமொத்தமான சிஸ்டமுமே இறங்கி இதுக்கு எதிராக வேலை செய்யணும். வேறு சாதியை சேர்ந்தவன் எங்க அக்காவை லவ் பண்றான், அதனால அவனை கொன்னுன்றான். அப்ப சாதி வந்துருது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உயர் சாதி போதை திட்டமிட்டு ஊட்டப்படுதுங்க. யாருங்க ஊட்டுறா? இத கணக்கெடுக்காம புடுங்குற வேலையாங்க கவர்மெண்ட்டுக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த திரு சங்கர் குரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நெல்லையில் நடந்த ஒரு ஆணவ கொலை, கௌரவ கொலை, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது மாதிரியான சாதிய ரீதியிலான கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. புதிய தமிழகம் தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பர்டிகுலரா இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நிறைய தகவல்கள் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. சோ எங்க கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நேற்றைய முன்தினம் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. ஒரு மாலை வாக்குல மதியத்திற்கு பின்பு இந்த சம்பவம் நடந்தது. இது எப்படி நடந்ததுங்கிற தகவல்களை பெரும்பாலும் அதிக ஊடகங்கள் பேசிட்டாங்க. அவங்க தந்தையே கூட எல்லா ஊடகங்களுக்கும் பேட்டி அளிச்சிருக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு. இப்பவும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது என்னன்னா, நம்மை பொறுத்தளவு, புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தளவு, தென் மாவட்டத்தில் நடந்த படுகொலைகளுக்காக மிக மூர்க்கமாக போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் நோக்கமா இருக்கு. ஈவன் இந்த கவினுடைய படுகொலையை கண்டித்தும் கூட நாளை மறுதினம் 31ஆம் தேதி திருநெல்வேலியில் ஜங்ஷன்ல எங்களுடைய இளைஞரணி தலைவர் தலைமையில தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை அறிவிச்சிருக்கிறார். நாம இதை ஒரு படுகொலையா பார்க்கல. இதுல என்ன வாயிடுச்சு அப்படின்னா, சாதி ரீதியான படுகொலை என்றால் இப்ப கிட்டத்தட்ட கடந்த 2023 மற்றும் 24 இந்த இடைப்பட்ட காலத்திலான நெல்லை சரக டிஐஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. என்ன கொடுக்குறாருன்னா, 300க்கும் மேற்பட்ட 326 படுகொலைகள் நடந்திருக்குது. நாங்கள் அடுத்த ஆண்டுல இதை குறைக்கிறதுக்கு பாக்குறோம். 326 படுகொலைகள் ஒரு சரகத்தில் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு சாதியை அடிப்படையாக கொண்ட படுகொலைகளாக இருக்குது. அதில் 80 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. இதை எப்படி தடுக்காம இன்னும் காவல்துறையும் அரசும் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக புதிய தமிழகம் கட்சி மிக மூர்க்கமாக இதை எதிர்த்து சண்டையிட்டு இருக்குது. ஆனால் அரசு தரப்பு இதை விரும்பி விட்டுட்டு வேடிக்கை பாக்குதா அப்படின்னே தெரியல. ஏன்னா நாங்க கடந்த கீழநத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியில படுகொலை நடந்தது. ராஜாமணி மணிமூர்த்திஸ்புரம் அப்படிங்கிற இதே திருநெல்வேலியில என்ன நடந்தது? ஒரு 2 இளைஞர்களை நள்ளிரவுல திருட போனவங்க அவங்களுடைய ஆடையை அவிழ்த்து சாதியின் பெயரால் துன்புறுத்துறாங்க. அதன் பிறகு மணக்கரையின் ஒரு ஏரியாவுல ஒரு விவசாயி, ஒரு 70 வயதை கடந்தவர், அவர் வீட்டு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு அவருடைய காட்டுல இருக்கக்கூடிய கட்டில படுத்து மதிய நேரத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த வழியா வந்தவங்க அவரை வெட்டி படுகொலை செய்யறாங்க. காவல்துறை பிடிச்சு விசாரிக்குது. எதுக்கு கொன்னீங்க? சும்மா கொன்னோம் அப்படிங்கிறான் அந்த குற்றவாளி. சோ இதெல்லாம் சமூகத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுது? குற்றவாளிகள் எல்லாம் ஒரே சாதியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. நாங்கள் இந்த அமைதியை கொண்டு வரணுங்கிறதுக்காக புதிய தமிழகம் கட்சி மாநாடுகளை நடத்தி இந்துக்களாக தமிழர்களாக ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு சேரட்டும், ஒண்ணு சேர்ந்து இந்த இடத்துல தென் தமிழகம் எவ்வளவு பதட்டமான சூழல் இருக்குது, வளர்ச்சி இல்ல, அந்த பகுதி ரொம்ப பின்தங்கி இருக்குது, தொழில் முனைவோர்கள் யாரும் அங்க உருவாகிறது இல்ல, தொழில் முதலீட்டாளர்கள் யாரும் அங்க வர்றது இந்த வன்முறை நடக்கிறதுனால அப்படின்னு தொடர்ந்து இது குறிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் இது குறித்து பெரிய அளவுக்கு கவனம் எடுத்துக்கிறதாவே தெரியல. அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது. இந்த படுகொலையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அந்த பையன் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு ஐடி ஊழியர். இது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை வருது. இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்குமான பிரச்சனையே அவங்க வீட்டு தரப்பு ஏன்னா 2 காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் அந்த குடும்பத்துல தாய் தந்தை 2 பேரும் பொழுது வருது. இந்த பிரச்சனை வந்தோடனே இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க, தம்பி இது வேண்டாம், நீயும் நல்லா இருக்க, நீ யாரையோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்டத்தட்ட அமைதியா இருக்கான். பெருமளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு தொடர்ந்து கால் பண்றாங்க. இது என்னங்க செய்ய முடியும்?
காதல் வயப்பட்ட ஒரு பெண் தொடர்ந்து இந்த பையனை பேசும் பொழுது ஒரு ஒரு ஆம்பளை பையன் அந்த அந்த ஏஜ்ல என்ன செய்ய முடியும்? பேசுறான். இவங்க அந்த பொண்ணை கண்டிச்சிருக்கணும். அப்படி ஒண்ணும் இவங்க அவங்களோட ஒப்பிடும் பொழுது இவங்க ஒண்ணும் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. இவங்களோட ஃபேமிலில அவ்வளவு ஹையர் அபிஷியல்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளவு சொபிஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைல் வாழக்கூடியவங்க. நிலக்கிழாரா இருக்காரு அவங்களுடைய தந்தை. பணமோ, அறிவோ, அழகோ எதுவும் இங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவன் இந்த சாதி என்பதால் பிரச்சனை. அப்படியே பிரச்சனையா இருந்தால் தான் வீட்டு பிள்ளைய தானே கட்டி வைக்கணும். இவங்க இதே இவங்க இந்த முடிவு எடுத்திருந்தா இல்ல சார், என்ன இன்னொரு இருக்கும்? தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருதான் தொடர்ந்து அந்த பெண் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவங்க அவாய்ட் பண்ணதாகவும் இவர் நேத்து தொடர்ந்து அங்க நடந்தது போனதாகவும் நான் என்ன சொல்றாங்க. சொல்றேன், சிடிஆர் ரிப்போர்ட் இருக்கு. இப்ப நான் என்னங்க சொல்றேன், சிடிஆர் ம். ரிப்போர்ட் இருக்கு. விசாரிங்க. அந்த பெண் தரப்புல இருந்து இது வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. போன வருஷம் இல்ல இந்த காதல். 7 ஆண்டுகளாக காதலிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண் தான் இவருக்கு போன் அடிச்சு அங்க வர சொல்லியிருக்காரு. வர சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணு தான் வர சொல்லியிருக்காங்க. சிடிஆர் எடுத்து பாருங்க. காதல் தொல்லை கொடுத்தாரா இந்த இளைஞன்னு சொல்லுங்க வெளியில. அதுக்கு சட்டம் இருக்குங்க. ம். இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடக்குது. அந்த தரப்புல இருந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் புறம் இருந்து எவ்வளவு குற்றங்கள் நடக்குது. எல்லா குற்றத்துக்கும் எல்லாரும் போய் அருவாள் எடுத்து வெட்ட போகணும்னா என்ன ஆகும்? எல்லாரும் அருவாள் எடுத்து வெட்ட போனா என்ன ஆகும்? அன்னைக்குங்க முந்தா நாள் இந்த சம்பவம் நடந்தது. நேத்து அதே மாவட்டத்துல பாப்பாக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரே பேரு சமத்துவபுரம். அவங்க குடியிருக்கிற ஏரியா சமத்துவபுரம். பெரியார் நகரு. அந்த பகுதியில பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சிறுவர்கள் 18 வயது கூட நிரம்பாதவர்கள் ஒரு பையனை அழைச்சிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து வெட்டுறான். வெட்டு பெற்றவர் தேவேந்திர குல வேளாளரு இந்த மாதிரி வெட்டுறது அந்த குல சமூகத்தை இந்த மரவர் சமூகத்தை சேர்ந்தது. இது என்ன ஆகுது, அந்த பக்கத்துல ரஸ்தாபுர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருந்து அந்த பையன் வந்து தப்பிச்சு ஓடியாயி அந்த ஊருக்கு போறான். மீண்டும் விடாம துரத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா போய் அந்த ஊர்ல அந்த ரஸ்தாபுர்ங்கிற ஊர்ல போய் பல கதவுகளை டேமேஜ் பண்ண இந்த பையனை துரத்திட்டு போக இப்படிமா நடந்த உடனே பதற்றமாகுது. அங்க இருந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த செய்திகளை நீங்க பாத்துப்பீங்க. துப்பாக்கி சூடு, போலீஸ் துப்பாக்கில சுட்டாங்க, ஒரு சிறுவனை சுட்டுட்டாங்க. ஒரு சின்ன பசங்க 18 வயது கூட நிரம்பாதவன் அருவாளோட சுத்தி ஒருத்தனை விரட்டிட்டு போறான். காவல்துறை தகவல் கேட்டு காவல்துறை வந்து அந்த இடத்துல சமூக பதட்டத்தை சரி பண்ணணும்னு வேலை செஞ்சா காவல்துறையை வெட்ட போறான். வேற வழியே இல்லாம காவல்துறை சுடுதுங்க ஒரு சிறுவனை. இந்த சாதி போதை எங்கிருந்து ஊற்றப்படுது? படிச்ச பட்டதாரி தானங்க. 2 போலீஸ்காரருடைய மகன் சுரிச்சிட்டு என்னவா இருந்திருப்பான்? காட்டு வேலைக்கு போறவனா இருந்திருப்பானா? கட்டட வேலைக்கு போறவனா இருந்திருப்பானா? அப்ப அந்த சாதிங்கிற விஷயத்துல இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடிய, அதாவது அந்த ஏரியாவினுடைய கலாச்சாரமா மாறிடுச்சுங்க. நூற்றுக்கணக்கான படுகொலைகள்ல, நூற்றுக்கணக்கான குற்றங்கள்ல ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களா இருக்காங்கன்னா 18 வயசுக்கு முன்னாலே வழக்கு வாங்கிடுறானுங்க. இதுக்கு 1000 காரணம் பேசலாங்க. அந்த பிள்ளைய லவ் டார்ச்சர் பண்ணுனா அது இதுன்னு இன்னைக்கு 1000 சொல்லலாம். வெட்டி படுகொலை செய்வது எப்படி தீர்வாக முடியும்னு சொல்லுங்க. இவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜில இன்னைக்கு நீங்களும் நானும் நான் ஒரு மாவட்டத்துல இருக்கிறேங்க, நீங்க ஒரு மாவட்டத்துல இருக்கிறீங்க. 2 பேரும் முகத்தை பார்த்து பேசிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருச்சு. எத்தனை துறைகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. குலத்தொழில் என்கிற அந்த கட்டமைப்பே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டும் தங்களை மாத்திக்கவே மாட்டோம்னா என்ன அர்த்தம்? இதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையும் இதை சரி செய்ய வேண்டிய அரசாங்கத்துறையும் என்ன செய்யுது? இது எப்படி புரிஞ்சுக்க முடியுது? இங்க வந்து இந்த பெண்ணு பிரச்சனைங்கிறீங்க. ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரசிடென்ட் கீழத்துல மணின்னு ஒருத்தர் ஒண்ணுமே இல்லைங்க, காரணமே இல்லாம கணக்குக்கு கொலை நடந்தா என்னங்க ஆகுது? சரி, அதுல ஏதாவது எமர்ஜ் ஆகி வரக்கூடிய தலைவர்கள் சரி அந்த பசங்களை திருத்துவாங்க அப்படின்னு தான் நாம வந்து நம்ம தலைவர் வந்து மாநாடு நடத்தி அமைதியா இருக்கணும்னு எல்லாரையுமே ஒன்னா அழைச்சு பல முன்னெடுப்புகள் எடுக்கிறோம். கடைசி என்ன ஆகுதுன்னா அங்க தலைவர்களை எமர்ஜ் ஆகி வர்றவங்களும் பெரிய மீசையை வளர்த்துக்கிறது, நம்ம எல்லாம் யாரு தெரியுமா, நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை, அது இதுன்னு மேலும் மேலும் சாதிய கோரங்களை வந்து நடக்கிறதுக்கு காரணமாக அவர்களும் இருக்கிறாங்க. இல்ல, நம்ம எதிர் ஜாதியில குற்றம் வைக்கிறோம், நம்ம சாதியிலும் ஒரு சிலர் இப்படி இருக்காங்க. நம்ம இந்த இஷ்யூ பேஸா மட்டும் போயிடலாம். ஆக்சுவலா என்னன்னா இப்ப அந்த பெற்றோரே இதுக்கு வந்து உடந்தை அப்படின்னு சொல்றாங்களே சார், அது எந்த விதத்துல இதா இருக்கும்? அதாவதுங்க இந்த சம்பவம் நடக்குது, வெட்டி கொல்லப்படுறான் அந்த பையன். அதாவது இவன் தான் போய் இருசக்கர வாகனத்துல அந்த பையனை அழைச்சிட்டு வரான். அவன் யதார்த்தமா தான் இவன் வண்டியில ஏறி வர்றான். வெட்டி கொல்ல போறாங்கன்னா யாராவது வண்டியில ஏறி போவாங்களா? அவங்க கார்ல வர்றாங்க. இந்த பையன் சுரிச்சிட்டு தான் வந்து பைக் எடுத்துட்டு போய் அந்த அம்பாள் கிளினிக் முன்னாலே இவனை கூப்பிட போறான். அவனை நம்பி இவன் ஏறியும் போறான். பேசதான் போறாங்க அப்படின்னு பேசி கேட்கவே இல்லையா? சரி தம்பி, உங்க அப்பா அம்மாட்ட பேசிக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு உங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க, நீங்க காவல்துறையில இருக்கிறங்க, நீங்களே முன் வந்து வழக்கு பதிங்க, விசாரிங்க, உங்க பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய், உங்க புள்ள பேச்ச கேட்க மாட்டேதா எங்கேயாவது வெளியூர்ல கொண்டு போய் தங்கி படிக்க வைங்க, உங்க உறவினர்கள்ட்ட அனுப்புங்க, இந்த பையன் என் பொண்ணை லவ் டார்ச்சர் பண்றாங்கன்னு வழக்கு தொடுங்க. 1000 வழிகள் இருக்குதுங்க.
இப்படி இருக்கும் பொழுது ஒரு பையன் ஒரு ப்ரொஃபஷனல் கூலிப்படையை போல மிளகாத்தூளை தூவி அருவாள் எடுத்து வெட்டி அவனை கொலை செஞ்சுட்டு 10வது நிமிஷம் போய் பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகிறான்னா இது அந்த தாய் தந்தையினுடைய வழிகாட்டுதல் இல்லாம எப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம கொலை நடந்த அவங்க எப்படி காரணமா இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அததான் இவருடைய தாய் தந்தை குற்றம் சுமத்துறாங்க. பையன் போயிட்டான், இன்னைக்கு 6 லட்சம் தர்றோம், அவங்களுக்கு 6 லட்சம் 7 லட்சம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. காசை கொடுத்தோ இதை கொடுத்தோ எல்லாம் மூடி மறைக்க முடியாது. ஒவ்வொரு குற்றத்திலையும் இப்படி காசை கொடுத்து ஏதோ கொடுத்து மூடி மறைக்க முடியாது. உண்மையிலேயே குற்றவாளி அந்த பெண்ணையும் விசாரிக்கணும். இப்ப நீங்க வந்து தொடங்கும் பொழுதே இந்த நம்ம நேர்காணல் தொடங்கும் பொழுதே நீங்க என்கிட்ட கேட்டீங்க அந்த பொண்ணை இவர் தான் டார்ச்சர் பண்றாரு. டார்ச்சர் பண்ணாங்களான்னு பாருங்க, சிபிஆர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, என்ன டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்லுங்க. வெளியில அவர் இருக்கிறது சென்னை, அந்த பொண்ணு வேலை செய்யறது திருநெல்வேலி. இவங்க 2 பேரும் ஒரு தூத்துக்குடியில 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்கிறாங்க. 11 12 படிச்சிருக்காங்க. 7 ஆண்டுகளாக ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். 7 ஆண்டுகளா அந்த பிள்ளை வேற யாரையும் லவ் பண்ணல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. 7 ஆண்டுகளா அந்த பிள்ளை லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறானா? லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறவன் இவன் சைடு தப்பு இருக்கிறவன் எப்படி சுர்ஜித் கூப்பிட்டோடனே பைக்கேறி அந்த பையன் போயிருப்பான். படுகொலைக்கு காரணம் கற்பிக்க கூடாதுங்க, நியாயம் தேடக்கூடாது. ஒரு மனித சமூகத்தில் உச்சபட்சம் உயிரை எடுப்பது, அது காரணங்கள் பலவாறாக இருக்கட்டும், காரணம் கற்பிக்க கூடாது. உயிரை எடுக்கிற அளவுக்கு கோரமான முகம், அருவாள் எடுத்து சக மனிதனை வெட்டி சாய்க்கணுங்கிற எண்ணம் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? நாங்க அதுக்காக தான் தலைவர் அவர்கள் கடந்த வருடமே வந்து திருநெல்வேலியில இதே இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி தென் மாவட்ட படுகொலைகளை தடுக்கணும்னா அந்த லோக்கல் பாடினால முடியாது. தேசிய அளவிலான என்ஐஏ நேசன அளவிலான அந்த தேசிய அளவிலான அமைப்பு என்ஐஏ இங்க வந்து விசாரணை செய்யணும். இதுவும் ஒரு வகையான சாதிய தீவிரவாதம். இது ஆணவ படுகொலைங்கிறாங்க. இது ஆணவ படுகொலைலாம் இல்ல. எஸ்சி வெர்சஸ் பிசி, எஸ்சி வெர்சஸ் எம்பிசி அப்படின்லாம் கொண்டு போய் ஒட்டுமொத்த ஒரு சமூக கட்டமைப்பை குற்றம் சுமத்துறதை நாங்க அனுமதிக்கல. இது அப்பட்டமான சாதிய படுகொலை, ஒரு குறிப்பிட்ட சாதி தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய வன்முறை. இதை வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், ஒட்டுமொத்தமா கூட்டு போய் அடைச்சு வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒரு டிகிரி ஹோல்டர், ஒரு எஜுகேட்டட் 2 அரசு அதிகாரிகளின் வீட்டில் பிறந்த பிள்ளை அருவாள் எடுத்து வெட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டா இந்த சமூக கட்டமைப்பு என்னவா இருக்கு? அவன் சாதி என்னவா உள்வாங்கி இருக்கிறான். அவன் மட்டும் கிடையாதுங்க. தென் மாவட்டத்துல போய் ஒரு பெரிய வட்டமிட்டு ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தா பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்கும். பல விஷயங்கள் இன்னும் வெளியே வராம இருக்குன்னு சொல்றீங்களா சார்? பாருங்க, ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் சாதியின் பின்னணியில் ஒளிஞ்சு கிடக்குறான். தென் மாவட்டம் வளராம இருக்கிறதுக்கு காரணமே அந்த 1000 பேர் தான். ஒட்டுமொத்தமா தென் தமிழகம் வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை பெருநகரங்கள்ல தென் மாவட்டத்துல இருந்து போய் நான் இந்த ஊர் தூத்துக்குடி, திருநெல்வேலினா வேலை கொடுக்க பல கம்பெனிகள் தயாரா இல்ல. இந்த சமூகத்தை எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க? அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? என்கிட்ட வச்சுக்கிட்டா நான் வெட்டுவேன் அப்படின்னா என்ன ஆகுறது? பதில் வெட்டிட்டு சாவுறதாங்க. ஏன் இதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களையோ பிற சமூகத்தை சேர்ந்தவர்களையோ மரபர் சமூகத்துல இருந்தோ வேற சமூகத்துல இருந்தோ காதலிக்கிறது இல்லையா? காதலே இல்லையா? என்ன சொல்ல வர்றீங்க? சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? என்ன இது வந்து எங்க கொண்டு போய் விடும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் வந்து முந்தானத்தே நடந்திருக்கு. சோ நேற்று ஒரு மதியான நேரத்துலதான் வெளியே வருது. ஆனா அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து கேஸ்ல சேர்க்கப்படவே இல்லை. அதுக்கு எதுவும் பின்புலம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அவங்க காவல்துறையில இருக்கிறாங்க. அடிப்படையா அவங்க காவல்துறையில இருக்கிறாங்க. இது போக நேற்று காலையிலிருந்தே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இவங்க உடலை வாங்க மாட்டேன்னு இந்த கவினுடைய தாயும் தந்தையும் அவங்க உறவினர்களும் ஆறுமுகமங்கலம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிடுறாங்க. திருநெல்வேலியே கிடையாது, அவருடைய பாடி வந்து திருநெல்வேலியில இருக்குது. இவங்க தூத்துக்குடி கிளம்பி போயிடுறாங்க. ஊரோட சேர்ந்து இதுக்கு இது பண்றாங்க. நிச்சயமாக அவருடைய தாயும் தந்தையும் இவர்களுக்கு தெரியும், அவர்களையும் வழக்கு சேர்த்துறாங்க. நேற்று வந்து அவங்களையும் வழக்குல சேர்த்துருக்காங்க. இவங்க வீதியில் இறங்கி போராடினதுக்கு பின்னால. அதாவது இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்னா இந்த கொலையே நடந்திருக்காரு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குறித்த காதல் விவகாரம், 7 ஆண்டு கால காதல், அது குறித்த விவகாரம் குடும்பத்துக்குள் பகிரப்படாம, குடும்பத்துக்குள் பேசப்படாம எப்படி? அப்ப இந்த இடத்துல 2 அரசு அதிகாரிகள் தங்களுடைய சாதி மமதையை விட்டு சாதியை முன்னிறுத்தாம வேற ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா, ஒண்ணு பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது சேஃப்டி பண்ணிருக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும், அல்லது இவங்க குடும்பத்தோட பேசியிருக்கணும். அவங்களுடைய தாய் தந்தை இந்த பையன்கிட்டையும் பேசியிருக்காங்க. இந்த பையன்கிட்ட ஏன் வர்றீங்க? நீங்க உங்க வீட்டுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் நீங்க இங்க வர்றீங்க? அப்படி உங்க பிள்ளைய நீங்க வந்து கலப்பில்லாத ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற முடிவு எடுங்க. அந்த ஒரு பையன் அதை செஞ்சிருப்பான்னு எப்படி நம்ப முடியும்? 100 விழுக்காடு மிளகாய் தூளை தூக்கி கொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கூலிப்பனுடைய ட்ரைனிங் இல்லாம அருவா பிடிச்சு வெட்ட முடியுமாங்க? நீங்க போய் வெட்ட முடியுமாங்க? இப்போ உங்களுக்கு 1000 கோவம் வரட்டும், அருவா பிடிச்சி எதிரில் இருக்கிறவன் வெட்ட முடியுமா? நான் வெட்ட முடியுமா? அப்ப அந்த ஆத்திரமும் அந்த ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, உள்ள ஜெனட்டிக்கலாவே ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அப்ப இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்ல, இதை ரெக்கவர் பண்ணணும்ல, இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்ல.
நிச்சயமாக அந்த தாய் தந்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தணும் அப்படின்லாம் சொல்றீங்க. இதை தவிர்த்து அரசு சார்புல ஏதாவது இந்த மாதிரியான நடவடிக்கைகள், கடுமையான தண்டனைகள், ஏன்னா பிசிஆர் அப்படிங்கிற ஒரு வழக்கே இருக்கு. ஆனா அந்த வழக்கு இருந்த போதிலுமே இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க பிசிஆரை வந்து தவறான முறையில பயன்படுத்துறாங்க அப்படின்னு. சோ இதையும் தாண்டி இந்த அரசு என்ன சார் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நாங்களே பிசிஆர் வந்து பயன்படுத்த கூடாதுன்னு நாங்க எஜுகேட் பண்றோம்ங்க. அரசு துறை சரியா இயங்கி, நீதித்துறை சரியாக இயங்கி, காவல்துறை சரியாக இயங்குனா இந்த எக்ஸ்ட்ராவான தேவையே கிடையாது. ஓகே. நார்மலா ஒரு கொலைனா கொலை, கொள்ளைனா கொள்ளை, திருட்டுனா திருட்டு. சோ இப்படி அட்ரஸ் பண்ணி அதற்கு முறையான தண்டனை கொடுத்தாலே குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். பிசிஆர் கோர்ட் இருக்கு. அங்க எங்க வந்து இவங்களுடைய அரசு தரப்பு என்னவா இருக்கு, என்னவா இயங்குது? பிசிஆர் வழக்கு போடப்பட்ட ஒருத்தன் என்ன முழுமையான தண்டனை அனுபவிக்கிறான்? பச்சை படுகொலை, பட்டப்பகல 15 பேர் கூலிப்படை தான் கொண்டு போய் கொண்டோன்றான். அந்த 15 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. 3 மாசம் அவன் வெளியில வந்து சும்மா இருக்கிறானா? இன்ஸ்டாகிராம்ல இவரு 56 அடி செவருன்னு பெரிய பெரிய பாட்டுகள் போட்டு அருவாளோட வந்து அதை பரப்புறான். நெல்லை சரகத்துல இருக்கக்கூடிய, தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய காவல்துறை நாங்க அதை பண்றோம், இதை பண்றோம், பயங்கரமா வேலை செய்யறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார் அரெஸ்ட் பண்றாங்க? என்ன தண்டனை கொடுக்கப்படுது? ஒரு சர்க்குலர் இருக்குதுங்க. பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் கம்யூனிட்டி, அதுல தேவேந்திர குல வேளாளரும் அடங்கும். ஃபேவரிசம் நடந்துடக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்ட காவல் நிலையங்கள்ல தேவேந்திர குல வேளாளர், நாடார், கல்லர், மரவர் என்று அழைக்கப்படக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் பிரதிநிதி ஆட்கள் இந்த குறிப்பிட்ட காவல் நிலையங்கள்ல பணியமர்த்த கூடாதுன்னே ஒரு சர்க்குலர் இருக்கு. அங்க ஃபேவரிசம் நடந்துடும், யாருக்கும் முறையா நீதி கிடைக்காது அப்படின்னு. அதை முறையா பின்பற்றுது அந்த அரசு. 2 பேரும் ஒரே காவல் படையில வேலை செய்யறாங்க, தாயும் தந்தை. இவ்வளவு சாதி வெறி பிடித்த அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் 2 பேரும் இருக்கக்கூடிய காவல் பகுதியில எப்படிங்க சாதி கடந்து நீதி கிடைக்கும்? தான் பிள்ளை இன்னொரு சமூகத்துக்காரன் வந்து விரும்புறான்னு நீ மகனை விட்டு போய் வெற்றா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை அரசு ஊழியர்களா இருக்கக்கூடிய இடத்துல அவங்க மட்டும் கிடையாது, நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. இது முழுமையா கண்டறியப்படணும். முழுக்க அரசு துறையில தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் கணக்கெடுக்கணும். யார் என்னென்ன பதவியில் இருக்கிறாங்க, என்னென்ன வேலை இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கணக்கெடுத்து எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு மாற்றி விட்டு எல்லாம் பண்ணணும். அப்படி இல்லாம இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. ஏன்னா சிறப்பு நடவடிக்கை என்ன, நார்மலான நடவடிக்கையே வந்து செயலற்று போன பிறகு சிறப்பு நடவடிக்கை எடுத்து என்ன நடந்து போயிடுவீங்க? எப்படி இருக்குன்னு பாருங்க. நேத்து ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு அப்படின்னு போயிட்டு இருந்தா, நேத்து மட்டும் தமிழ்நாட்டுல 4 படுகொலைகளுங்க. சேலம், சென்னை, திண்டுக்கல், திருநெல்வேலின்னு, ஈரோடு ஒண்ணுன்னு. இன்னைக்கு செய்திகள் இல்லையா? தினமும் தங்க விலை விவரம் போல வெள்ளி இன்னைக்கு இவ்வளவு, தங்கம் இவ்வளவுன்றத போல இன்று இத்தனை படுகொலை. என்ன பாடி ஒர்க் பண்ணுது, என்ன ஐபி வேலை செய்யுது, என்ன காவல்துறை வேலை செய்யுது, என்ன அரசு நிர்வாகம் வேலை செய்யுது? இது எங்க போய் முடியும்? மாறா இதுக்காக போராட போனா, நாங்க இதுக்காக இதை கண்டிச்சு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு போராட போனா எங்களை போராட விட மாட்டான். கடந்த ஆண்டு சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தா எங்களை 3000 பேர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறான். எங்களை ரெசிஸ்ட் பண்ணி எனக்கெல்லாம் பாருங்க, ஒரு காவல்துறை தாய்க்கு எனக்கு அந்த பல்லு உடஞ்சிச்சு போராட போன இடத்துல. எப்படி என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்குது? என்ன இந்த பியூரோகிராட் வேலை செய்யுது? அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இந்த பியூரோகிராட்டா? மொத்தமா கரப்ட் ஆகி கிடக்குதுங்க. அது பயமா இருக்கு. இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? டிகிரி படிச்சு கல்லூரி வரைக்கும் படிச்சுட்டு போனவன் கையில அருவாளோட போய் நிக்கிறான்னா இது எங்க போகுது? சாதியெல்லாம் இருக்கக்கூடாது, சாதிய பிரிவுன்னு இருக்கக்கூடாதுன்னா சமத்துவம்னு ஒண்ணு கட்டினாங்க. அந்த சமத்துவத்துல அருவாள் எடுத்து விட்டுறானே பாப்பா குடின்னு தடுக்க போன காவலர்களை வெட்டுறான். அவனும் அந்த சாதியை சேர்ந்தவனா இருக்கான். இது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலான, ஏதோ தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமல்லங்க, ஒட்டுமொத்தமாவே தென் தமிழகத்துல ஒரு சாதி எதிரில எல்லா சாதின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சாதியில எல்லாரும் கூலிப்படையா, எல்லாரும். ஆனா நாங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கல, சரியா? அதே சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க கட்டட வேலை செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாத வறுமையில இருக்கிறாங்க. நாங்க கண்ணெதிர்க்க பாக்குறோம். அதனால ஒரு சமூகமே அப்படியானா, ஆனால் அந்த சமூகத்தில் குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்க. அதை கணக்கெடுக்கணும், அதை கவனிக்கணும். தென் மாவட்டம் ஒட்டு மொத்தமா பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய வன்முறை எண்ணங்கள் தான். நாம அதை அட்ரஸ் பண்றோம். அவங்களுக்கும் நல்லது. இப்ப சரி, நான் வீர மீசை முறுக்கிட்டு போய் வெட்டிட்டான், அவனுடைய எதிர்காலம் என்ன? ஒரு ரெப்யூட்டடான ஆபீசர்ஸ் 2 பேரு காவல்துறையில, அவங்களுடைய எதிர்காலம் என்ன? ஏற்கனவே இந்த நூற்றுக்கணக்கான கொலைகளில் சம்பந்தப்பட்ட குற்றப்பண்ணின உள்ளவர்களின் குடும்பத்தின் நிலை என்ன? ஒரு கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பு ஒரு படுகொலை நடந்துச்சு. அந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபனுடைய வீட்டுல போய் ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோலங்க சொல்லவே சங்கடமா இருக்கு. சாப்பாட்டுக்கே வழியில் அந்த குடும்பத்துல தாயும் அந்த பையனுடைய தங்கையும் அந்த பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சாதிக்குன்னா உயிரை கொடுத்துருவாங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட்?
நான் ஒரு கடைக்கு 6,000 ரூபாய்க்கு வேலைக்கு போறேன், என் சம்பளத்தை கொண்டு வந்துட்டு உனக்கு வெயிலுக்கு நாங்க வக்கீலுக்கு செலவழிப்போம் அப்படிங்குது அந்த அந்த தங்கை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இது ஒரு சாதாரண ஒரு வழக்கு, ஒருத்தனை பிடிச்சு சிறையில் அடைக்கிறது, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறது, அந்த பலியானவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது அப்படி அடங்கக்கூடிய செய்தி அல்ல. இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய விஷமாக மாறி போயிடுச்சு. இது ஒட்டுமொத்தமான சிஸ்டமுமே இறங்கி இதுக்கு எதிராக வேலை செய்யணும். ஒவ்வொரு வீட்டிலையும் இது குறித்து புரிதல் ஏற்படுத்தணும். ஒவ்வொருத்தனுக்கும் இந்த பயத்தை ஏற்படுத்தணும், இந்த அச்சத்தை ஏற்படுத்தணும், தண்டனைகளை அதிகப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, அருவாள் எடுத்துட்டு போய் ஏங்க இது கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு எப்படிங்க இருக்கு 2025 இது நீங்களும் நானும் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இதோ வேலை செஞ்சு தீரக்கூடிய பிரச்சனைகளே கிடையாதுங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகம்னு அப்பட்டமா தெரியுதுங்க. நம்ம இதுல ஒளிச்சு மறைச்சு பேசுறதுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது இவங்களை குற்றவாளிகளை சேர்த்திருக்கலாம் இல்லங்க. பெரும்பாலும் குற்றவாளிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ்காரன் காலத்திலே இப்படி இருந்துச்சுன்னு தாங்க குற்றப்பரம்பரைன்னு ஒரு சட்டம் வந்தது. இல்ல, நம்ம தொடர்ந்து அந்த சமூகத்தையே சொல்றோம். இதுக்கு முன்னாடியும் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல மற்ற சமூகங்களும் தானே ஈடுபட்டு இருக்காங்க. எதிர்வினை ஆற்றுறாங்க. வேற வழி என்ன? இல்ல, இந்த சமூகத்தை தவிர்த்து வேற 2 சமூகங்களும் மோதிக்கிட்டு இருக்கு. சோ நம்ம ஒரு ஒட்டுமொத்தமா தென் மாவட்டத்துல கட்டுப்படுத்தணும்னு சொல்லலாம். வட மாவட்டத்துல ரிட்டாலியேட் இல்லைங்க. பறையர் வெர்சஸ் வன்னியர் இருந்துச்சுன்னா ரிட்டாலியேட் இல்ல. அங்க ஒடுக்குமுறை தொடருது. இந்த பக்கம் கொங்கு ரீஜியன்ல நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததியர் வெர்சஸ் கவுண்டர்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் ஒடுக்குமுறை தொடருது. இங்க ரிட்டாலியேட் இல்ல, அப்படியான சக்தியே அவங்ககிட்ட இல்ல. சவுத்துல என்ன ஆயிடுதுன்னா ரிட்டாலியேட் பண்றான், திருப்பி தாக்குறான். ஏன்னா எண்ணிக்கையில ஈவனா இருக்கான். புரியுதுங்களா? அவன் வேற எங்க இருந்தோ அவன் மேல இந்த நிலம் அவனுக்கு சொந்தமானதா இருக்கு. தேவேந்திர குல வேளாளருக்கு இந்த பகுதி அவனுடைய சொந்த நிலமா இருக்குது. அவன் யாரையும் கையேந்தி நிக்கல, யாருகிட்டையும் போய் தான் உழைக்கிறோம் தான் வாழ்றோன்றான். ஆனால் அதை விரும்பாம போய் தாக்கும் பொழுது அப்படி வேற ஆப்ஷன் என்ன பண்றான்? அண்மையில அந்த ராஜாமணி அப்படிங்கிற ஒரு படுகொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களால் திருநெல்வேலி கோர்ட் முன்பால வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப எப்படி எடுத்துக்கிறது? சட்டம் அவன் ஒரு தான் அண்ணனை கொன்னுறான். தான் அண்ணனை கொன்னவன் 2 மாசத்துலயே 3 மாசத்துலயே மீண்டும் வெளியில தான் முன்னாலேயே பைக்லயும் புல்லட்லயும் சுத்திட்டு இருக்கிறத நீ எப்படிங்க பாத்துட்டுப்பா? இவனும் மனுஷன் தானே, இவனும் அதே மாதிரியான தென் மாவட்ட கூறுகளில் தானே இருக்கிறான். இவனும் கடந்த காலங்கள்ல அதே மாதிரி வேட்டையாடுற சமூகத்துல இருந்து வந்தவன் தானே. அதே ரத்தம் தானே இவன் உடம்புலையும் ஓடும். வன்முறை என்பது வன்முறை செய்யக்கூடியவர்கள், எதிர்வினை ஆற்றவர்கள்ட்ட போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. முதல்ல யாரு அடிச்சா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஏன் சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கைன்னு ஏன் சொல்றாங்க? முதல் கோணல் முற்றும் கோணல் ஏன் சொல்றாங்க? வினை எதிர்வினைன்னு ஏன் சொல்றாங்க? வினையை நிறுத்தினால் எதிர்வினை இருக்கிறதுக்கான தேவையே கிடையாதுங்க. உண்மையாகவே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வன்முறையை விரும்பவே இல்லை. இடைப்பட்ட காலம் வேறு வழியே இல்லாம தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கானே, இவனை அடிச்சா தாண்டா நிறுத்துவான் அப்படின்னு அடிச்சாங்க. அவன் ஒண்ணுன்னா இவன் ஒண்ணு அடிச்சாங்க. அப்புறம் ஒரு காலத்துல செட்டில் ஆச்சு. அப்புறம் அந்த பிரச்சனை செட்டில் ஆகி அப்புறம் கொஞ்சம் நீண்ட காலம் அமைதியா இருந்தது. மீண்டும் இந்த வன்முறை தலை தூக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லாம திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சி ஆகுது. மீண்டும் இந்த ரவுடிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கூலிப்படையெல்லாம் சேர்ந்து மீண்டும் திமுக தான் ஜெயிக்கணும்னு போராட்டம் பண்ணுவாங்க போல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. இல்ல சார், அப்பாவு கிட்ட சபாநாயகர் கிட்ட இந்த கேள்வி கேட்கறாங்க, தென் மாவட்டங்கள்ல ஜாதி ரீதியிலான மோதல்கள் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு. அவர் அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற சபாநாயகரா இருக்கிறாரா இல்ல ஏதாவது உஸ்பெகிஸ்தான்ல ஏதாவது வேற ஏதாவது கனடா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களின் சபாநாயகரா இருக்காருன்னே தெரியல. அவருடைய மாவட்டம் வேறு. குறிப்பா திருநெல்வேலியில இல்லைங்கிறாரு. நேற்று நடந்தது திருநெல்வேலி இல்லையா, இல்ல ஏதாவது டேராடூன் இல்லையா, முந்தாள் நடந்தது திருநெல்வேலி இல்லையா, அல்லது ஏதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இல்லையா? நீங்க சொல்லுங்க. அப்பாவும் சொல்றது இருக்கட்டும்ங்க. ஒரு சில சம்பவங்களை வச்சு ஒரு ரீஜியனே நீங்க கேவலப்படுத்துறீங்க, ஒரு ரீஜியனே தப்பான ரீஜியன் மாதிரி நீங்க காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள். ஆசையான்னு சொல்லுங்க, இட்டு கட்டி பேசுறோமா? நீங்களும் நானும் இந்த இன்டர்வியூ வரதுக்கான காரணம் என்ன? ஒரு படுகொலை நடக்குது, அது குறித்து பேசுறோம். இந்த படுகொலையில உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கா? படுகொலை ஆனவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கும் நமக்கு முன்னறிமுகம் இருக்கா? யாருன்னு தெரியுமா? படுகொலை நடத்தப்படுது, என்னடா காரணம்னு கேட்டா அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஏன்டா கொன்னுன்னா வேறு சாதியை சேர்ந்தவன் எங்க அக்காவை லவ் பண்றான், அதனால அவனை கொன்னுன்றான். அப்ப சாதி வந்துருது. இந்த சாதி படுகொலை எங்க நடக்குது? திருநெல்வேலியில நடக்குது. திருநெல்வேலியில நேத்து மட்டும்தான் நடக்குதா? முந்தா நாள் மட்டும்தான் நடந்ததா? போன வாரம் நடந்தது, போன மாசம் நடந்தது, போன வருஷம் நடந்தது, நடந்துகிட்டே இருக்குது. வேற என்ன பேச முடியும்? நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்து வந்தாங்க, நானும் தென் மாவட்டத்துல தான் இருக்கிறோம். என் வீடு ஓட்டையா இருக்குன்னு நானே பெருமையா பேசிப்பேனா? என் வீடு ஓட்டையா இருக்குது, என் வீட்டுல வாழ முடியல, என் வீடு கந்தரோகலம் ஆயிட்டு இருக்குதுன்னு கதறோம், பதறோம்.
இந்த பதட்டத்தை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து எச்சரிக்கையா சொல்றோம். இது வேற இடத்துக்கு போகுது. இது 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 இங்க தடுக்கலன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளை இந்த சமூகத்துக்கு கொண்டு வர போகுதுன்றோம். இதை நாம கண்டிச்சு பேசணும்னா இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, யூடியூப்ல எல்லாம் கமெண்ட் பண்றாங்க வந்து. அதே சாதி போதையோடய கமெண்ட் பண்றான். 18 வயசு பையன் 19 வயசு பையனும் சாதி கையில கட்டிட்டு சாதிதான் பெருசுன்னு சமூக வலைதளங்கள்ல கொண்டாடுறான். உலகாரனுக்கு ரீல்ஸ் போறான. இந்த ஒரு சாதின்னு சொல்லல, எல்லா சாதியிலையும் இருக்கான். முதல்ல 1-2 சாதி தான் ஆண்ட பரம்பரைன்னு பேசுவோம். இன்னைக்கு 10,000 பேர் தான் இருக்கும் இந்த சாதி. அதுலயும் ஆண்ட பரம்பரை இருக்காரு. அதுலயும் சாதி பெருமை பேசுறவன் வந்துட்டான். நான் ஒரு சாதியை குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் இது எங்க இருந்து பரவுதுன்னா இங்க இருந்து பரவுது. அச்சாரம் இடுவது யாருன்னா இவங்கதான் இடுறாங்கன்றோம். எரியறத புடுங்கிட்டா என்னது புகையிறது அடங்கிருப்பாங்க இல்லையா, அப்படி செய்யுங்கன்றோம். அது தீவிர நடவடிக்கைகள் எடுங்கிறோம். அரசாங்கம் அதுக்குத்தான் அரசாங்கம்ன்றோம், அதுக்குத்தான் காவல்துறைங்கிறோம், அதுக்குத்தான் உளவுத்துறைங்கிறோம், அதுக்குத்தான் நீதித்துறைங்கிறோம். அந்தந்த துறை அந்தந்த வேலையை செய்யுங்கிறோம். அரசுல இன்ஃபுளுசர்ஸ் கிரியேட் ஆயிட்டாங்கன்னா, அதுவும் சாதி அடிப்படையிலான இன்ஃபுளுசர்ஸ் கிரியேட் ஆயிட்டாங்கன்னா நீதி எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க. நாங்கள் அவதூறு பரப்பல. எங்களுக்கு இது அரசியல், எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க போடல, அதெல்லாம் இல்ல. சமூகம் அமைதியான நிலைக்கு வந்துட்டு எல்லோருமே ஒண்ணு, எல்லாரும் அண்ணன் தம்பிகள், எல்லாரும் ஒரு மொழி பேசுறோம், எல்லாரும் ஒரு உணவு கலாச்சாரத்துல இருக்கிறோம், எல்லாம் ஒரு பழக்கவழக்கத்துல. தேவேந்திர குல வேளாளரும் முக்குளத்தூர் சமூகத்துல மறவர் சமூகம்லாம் 100% விழுக்காடு சடங்கு முறைகள் ஒண்ணுங்க. ஒரே மாதிரிதான் காது குத்துருக்கும், ஒரே மாதிரிதான் கல்யாண காட்சிகள் நடக்கும், ஒரே மாதிரிதான் கருமாதி நடக்கும், ஒரே மாதிரிதான் செய்முறை வைப்பாங்க, ஒரே மாதிரி உணவு பழக்க வழக்கம். இவனும் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான், அவனும் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான். இந்த மாதிரியான பல பழக்க வழக்கங்கள் உணவு ரீதியாக உணர்வு ரீதியாக எல்லாம் ஒண்ணுங்க. ஆனா இவன் 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாகுறான்னா காரணம் என்னங்க? ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உயர் சாதி போதை திட்டமிட்டு ஊட்டப்படுதுங்க. யாருங்க ஊட்டுறா? எந்த சாதி அமைப்புகள் இதை செய்யுது? இதை கணக்கெடுக்காம புடுங்குற வேலையாங்க கவர்மெண்ட்டுக்கு? உனக்குத்தான் தெரியல, நீ தான் பொம்மையா இருக்க. நாங்க சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது சுட்டி காமிச்சோம்ல, இங்க நிறுத்து, இங்க நிறுத்து, இங்க நிறுத்து. ஒரு படத்துலதான் நகைச்சுவை வடிவேலும் விஜயும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க நகைச்சுவை. இவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து யூரின் போகணும்னு சொல்லுவாரு. வண்டி ஓடிட்டே போவாரு விஜய்ட்ட. எப்ப இங்க நிறுத்துப்பா, ஏன் இங்க நிறுத்துப்பா அப்படின்னு நிறுத்தவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுவாரு வடிவேலு, அந்த வண்டியிலேயே போயிடுவார், வெடிச்சுவார். அது ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. அப்படி போய் நிக்கும், கடைசியில முட்டிட்டு நிக்கும். கலவரங்கள் வரும். மீண்டும் 90களை போல 30 ஆண்டுகள் மீண்டும். இதுக்கெல்லாம் பாடுபட்டது நாங்க. ஏன் இவ்வளவு பதைக்கிறோம், இவ்வளவு கத்துறோம், இவ்வளவு கூப்பாடு போடுறோம்னா இந்த அமைதியை கொண்டு வருவதற்கு புரிதம் முயற்சிதான் பல தியாகங்களை செஞ்சிருக்கு, பல தேர்தல்களை தியாகம் செஞ்சிருக்கு. எங்களை அவங்க கூட்டு அமைதி மாநாடு போல அமைதி பேச்சுவார்த்தை. நாங்க தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வாங்க, இந்துவா இருக்கலாம், தமிழரா இருக்கலாம்னு கூட்டு உட்கார வச்சு பேசணும். ஏதாவது ஒண்ணுலயாவது செட்டில் ஆகும். யாராவது ஒரு ஆள் முன்ன வந்து இங்க பேசணும்னு வந்தா அவங்களையும் கூட அந்த சமூகம் குற்றவாளிகளாகத்தான் பாத்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப யார் மாறணும்னு நாங்க சொல்றோம்ல, யார மாத்தணும்னு சொல்றோம்ல, கருவிலேயே குற்றமாயி போச்சுங்க. அப்ப இதை கண்டு உணர்ந்து சரி செய்ய வேண்டிய கவர்மெண்ட் காதுகள் கேட்காம, கண்கள் தெரியாம, வாய்கள் பேசாம இருந்ததுன்னா இந்த குற்றங்கள் தொடரும்ல. தண்டனை அதிகப்படுத்துங்கிறோம். இன்னொரு நகைச்சுவையும் கூட விவேக் சொல்லியிருப்பாரு, தண்டனைகள் அதிகமானதான் தப்புகள் குறையும் அப்படின்னு ஒரு நகைச்சுவை சொல்லி. ஒரு நகைச்சுவை, ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவைக்கு வரக்கூடிய சிந்தனை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வரலன்னா என்னங்க அர்த்தம்? இதை குத்தி காமிக்கிற, இதை சுட்டி காமிக்கிற நாங்கள் குற்றவாளி ஆகிறோம் அவங்கள்ட்ட. இது வந்து நல்லது இல்லைங்க. இது வந்து மிகப்பெரிய, அதாவது நாம எங்கேயோ வாழ்றோம். ஆவுன்னா வட மாவட்டம், அங்க வன்முறை நடக்குது, மணிப்பூர்ல நடக்குது, காசால நடக்குது, ஆப்கானிஸ்தான் நடக்குது, அமெரிக்கால நடக்குது, ஆப்பிரிக்கால நடக்குதுங்கிறான். உன்னோட சொந்த பந்தத்துக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு. நீ ஆள்ற மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குது. உன் மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைச்சரா இருக்கிற இடத்துல நடந்துட்டு இருக்குது. உன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இடத்துல நடந்துட்டு இருக்குது. நீ கூப்பிட்டா கேட்கக்கூடிய தூரத்தில் நடந்துட்டு இருக்குது. உன் குடும்பத்திற்கு மிக நெருக்கமான KKSSரும் அவங்களும் இவங்களும் இருக்கிற மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்குது. இதையே நீ தடுக்க முடியலன்னா வேற என்ன உனக்கு வேலை? உனக்கு என்ன உன்னால என்ன முடியும்? இனியும் வந்து இந்த அரசாங்கம் அமைதி காத்துட்டு இருக்கிறது வந்து சரியில்லை, முறையில்லைங்க. படுகொலையை தாண்டி என்ன இருக்குது வன்முறை? இந்த வன்முறைக்கே செவி சாய்க்காத, இந்த வன்முறையை தடுக்க முடியாத கவர்மெண்டால வேற என்ன செஞ்சிட முடியும்? காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம போச்சு, நீதித்துறையின் மீது நம்பிக்கை இல்லாம போச்சு, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாம போச்சு, அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாம போச்சு. எவ்வளவு ஆபத்தான இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. ஒரு புறம் வளர்ச்சி, ஒரு பக்கம் படுகொலை. நம்ம ஆதங்கப்படுறோங்க. யாருக்கும் சேர்த்து, கொலையாளிகளுக்கும் சேர்த்துதான் ஆதங்கப்படுறோம். ஏன்னா கொலையாளி என்பவன் அவன் கொழுப்பெடுத்து செய்யறான். ஆனா அவனை சார்ந்த ஒரு சமூகம் இருக்குல்ல, எண்ணிக்கையில் ஒரு 10,000 குற்றவாளி இருப்பானே வச்சுக்கோங்க. மறவர் சமூகத்திலேயோ கல்லர் சமூகத்திலேயோ 10,000 குற்றவாளியே அகமுடையார் சமூகத்திலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 பேர்னால லட்சக்கணக்கான எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு குற்றவாளி கொண்டுல நிக்குதா? இதை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் விரும்ப போறாங்களா? இதுதான் தொடரணும்னு நினைக்கிறாங்களா? இன்னும் இந்த மீசையை திருக்கி விட்டுட்டு தான் பிள்ளைகளை குற்றவாளிகள் ஆக்க போறாங்களா? சாதியின் போதையால், சாதியின் பெயராலுங்கிறது அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி. இதை இப்படியே விட்டு ஒரு தரப்பு இரு தரப்புக்கு மோதல். ஒரு தரப்பு தேவேந்திர குல வேளாளர், இன்னொரு தரப்பு என்ன நீ சொல்லணும்ல. அதான் இரு தரப்பு.
ஒரு தரப்பு தேவேந்திர குல வேளாளர், இன்னொரு தரப்பு என்ன நீ வெளிப்படையா சொல்லுடா. நீ அதெல்லாம் இன்னொரு தரப்பு நீ பூசி முழுகுற, சொன்னா தானே தெரியும். இவன் குற்றவாளின்னு சொன்னா தானே தெரியும். பாம்பேலயோ பெங்களூர்லயோ இருக்கக்கூடிய ஐடி ஊழியர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவன் கமாண்ட் பண்றான்ல, ஏன்டா என் சாதியை திட்டுறாங்கிறான்ல, பதில் சொல்லணும்ல. ஆமாப்பா, உன் சமூகத்தை சேர்ந்தவன் தான்ப்பா அப்படி பண்றான், நீ உன் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுப்பா, உன் பெரியவர்கள்ட்ட உன் சொந்த ஊருக்கு கூப்பிட்டு ஒரு கிளாஸ் நடத்துப்பா, தலைவனா வர்றான் ஊர் ஊரா போய் எப்பா என்னப்பா நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, இந்த காலத்துல என்னென்னமோ எங்க படிச்சு வளர்ந்துட்டு இருக்கிறா, நீ என்னப்பா இன்னும் அருவா கலாச்சாரம், இன்னும் வன்முறையை தூக்கிட்டு இருக்கிற, திருடுக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான்னு பார்த்தா, இவனு போய் நாமெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறான். சரி, சினிமா படம் எடுத்து ஏதாவது கருத்துக்களை பரப்புறான்னு பார்த்தா அருவா கலாச்சாரத்தை பேசுறான். நம்ம இதெல்லாம் எடுத்து பேசுறோம். நம்மளுக்கு சமூக தளத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழணுங்க. உளவியலாகவே ஒரு பெரிய பாரிய மாற்றம் நிகழ வேண்டிய தேவையில் சமூகம் இருக்குது. அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டிய பொறுப்பில் அரசும் அரசு துறையும் இருக்குது. இனியும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான மிகப்பெரிய ஆபத்தான இடத்துக்கு இந்த சமூகத்தை கொண்டு போய் விட்டுருங்க. பல 100 ஆண்டுகள் சிந்தைக்கு கொண்டு போய் வச்சு அதை நாங்க விரும்பல. அதற்காக கத்துறோம், அதற்காக போராடுறோம். ஓகே சார், எங்களோடு இணைந்து இந்த சம்பவம் குறித்தும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சூழல் குறித்தும் அரசியல் சூழல் குறித்தும் சாதிய சூழல் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. குருவாக இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.